என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை. என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை. உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன். உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன். உன் ஆயுள் வரை தான் வாழ்ந்திருப்பேன். என்னோடு நீயாக உன்னோடு நானாகவா பிரியமானவரே. ஐயோ மொத்த டைம் ஆஃப் சாரி கட்டியிருக்குமே இது சாமுக்கு பிடிக்குமா? அவன் சொன்னா கட்டியாச்சு இப்ப எப்படி போய் நிக்கிறது அவன் முன்னாடி? கஷ்டப்பட்டு நேத்து நைட்டு தேடி கண்டுபிடிச்சு இது பண்ண கியூட்டா இருக்கா நமக்கு. சாம் கிட்டே போய் கேட்போமே. அவன் இருக்கும்போது நம்ம எதுக்கு பயம்? டைரக்டா அவன் கிட்டே போய் கேட்போம். சாம் சாம் ஆந்த வர ஷாலு. சீக்கிரம் வா சாம். என்னது இது? எப்படி இருக்கு சாம்? நல்லா இருக்கா? ஐயோ என் ஷாலு கியூட்டா இருக்கு ஷாலு. யாருக்காக மேம் இது கட்டினீங்க? எல்லாம் என் புருஷன் சொன்னனால தான் கட்டினேன். அவன் என்ன வரைக்கும் நான் ஆஃப் சாரியில பார்த்ததே இல்லையா, அதான் கஷ்டப்பட்டு நேத்து தேடி தொலைவி எடுத்து வாங்கிட்டு வந்தேன். அவன் கேட்டுட்டா என்னால செய்யாம இருக்க முடியுமா? இப்படி சாம் இருக்கு. உன் வாயால நல்லா இருக்கணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குடா. ஐயோ சூப்பரா இருக்கடி. எனக்காக போய் சொல்ல நல்லா தானே இருக்கு. ஐயோ சத்தியமா சொல்றேன் அவ்வளோ கியூட்டா இருக்கு ஷாலு. சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல தெரியுமா? அப்ப உண்மையுமே நல்லா இருக்கா? உண்மையாலுமே நல்லா இருக்கு. டேய் சாம், நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்டா. ஏன்? ஏன் தெரியல சாம், நீ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டல. ஃபர்ஸ்ட் டைம் என் புருஷனுக்காக ஆஃப் சாரி கட்டியிருக்கேன். அதுவும் கல்யாணத்துக்கு அப்புறம் என் புருஷனை கட்ட வச்சிருக்கா. இன்ன வரைக்கும் கட்டாதனா உனக்காக தான் கட்டியிருக்கேன் சாம். என் பொண்டாட்டி நான் எதை சொன்னாலும் கேட்பாப்பல. எதை சொன்னாலும் இந்த உயிரே கொடுக்க சொன்னாலும் கொடுத்துருவேன் சாம் உனக்காக. கடைசி வரைக்கும் இப்படியே நம்ம சந்தோஷமா வாழணும் சார். யாராலையும் நம்மள பிரிக்க முடியாது சார். ஓஹோ அப்ப அந்த கார்த்திக் அவன் நினைச்சாலும் நம்மள பிரிக்க முடியாது சார். 2 நாளா அவன் ரொம்ப அமைதியா இருக்கான் பாத்தியா? ஆமா திருந்திட்டான். நம்ம எப்போ ஹக் பண்ணி அங்க வெளில நின்னமோ அப்பையில இருந்து அவன் வர்றதில்ல நம்ம வீட்டுக்கு. திருந்திருப்பான்னு நினைக்கிறேன் சார். யார் அவன் திருந்திருப்பான்? அவன் திருந்திட்டு இந்த உலகமே அழிஞ்சிரும். திருந்திருப்பான் சார், நான் சொல்றேன்ல. கிழிச்சா அவன் திருந்தறதுக்குலாம் வேற வாய்ப்பே இல்ல. ஏதாவது அரைமெண்டல் யோசிச்சுட்டு இருப்பான். அவன் நினைச்சாலும் நான் சொல்றேன் சார், நம்மள பிரிக்க முடியாது சார். நம்ம இருக்கும்போது என்ன சார், நம்ம காதலை யாராலையும் பிரிக்க முடியாது, பயப்படாத. யாருமா நானா? ஆமா, எவ்வளவோ தடைகளை தாண்டி வந்துட்டோம். இதுக்கு மேல நம்ம சந்தோஷமா வாழுவோம் சார். இன்னைக்கு சந்தோஷமா வாழலாம், நாளைக்கு சந்தோஷமா வாழலாம். எப்ப வேணாலும் நம்ம லைஃப் மாறலாம்ல. என்ன மேடம் இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க? எல்லாம் என் புருஷன் சொன்ன தைரியம் தான். இவனோட தொல்லை தாங்க முடியல. அப்பா கிட்ட சொல்லலாம்னு பார்த்தேன், ஆனா இவனே திரும்பிட்டான். எதுக்கு சாம் அப்பா கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன். என் புருஷன் இந்த டைலாக்ல பேசுவான், இப்ப நான் பேசுறேன். ஏன்னா என் புருஷனுக்கு தைரியத்தை வர வச்சுட்டான். இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பி சாம். ஓஹோ அப்ப எனக்காக தான் தைரியமா இருக்க. ஆமாடா, உனக்காக தான். ஏன்னா நம்ம காதலை யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுல. யாரு நினைச்சாலும் இந்த உலகமே அழிஞ்சாலும் நம்ம காதல் பிரியாது. அப்படி சொல்லு சார். ஆனாலும் நீ சாரியை விட ஆஃப் சாரியில தேவதை மாதிரி இருக்க. அப்படியா? அப்படியேதான் பொண்டாட்டி சூப்பரா இருக்கு. சரி சார், கை எடுக்கிறீங்களா? இன்னைக்கு என் பொண்டாட்டி தேவதை மாதிரி இருக்கா. அவளை விட்டு ஒரு இன்ச்சு அவரை கூட எனக்கு மனசு வர மாட்டேங்குது. அடிச்சுங்க, மரியாதையா நான் வந்துரு. ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ டு சாம். மல்லிகை மல்லிகை பந்தலே ஆடி மணக்கும் மல்லிகை பந்தலே என்னை மயக்கி பார்க்க வந்தேன் என்றாலே கண்கள் மயங்கி போய் நின்றேன் தன்னாலே. உந்தன் விழியை கண்டேனே, எந்தன் கனவை கண்டேனே, உந்தன் உதட்டை கண்டேனே, எந்தன் உணவை கண்டேனே. உன்னை துளசி செடியாய் சுற்றி வந்தேனே. அடே சொல்லுடா. நான் சொன்ன பிளான கரெக்டா செஞ்சீங்களாமா? இன்னும் ஒரு வாரத்துல எனக்கும் ஷாலுக்கும் கல்யாணம் ஆகியே தீரணுமா? எனக்கு என்னமோ அவ சாம இன்னும் விரும்புறாளோன்னு தோணுது. விடக்கூடாதுமா, விடக்கூடாது. நீ கவலையே படாதடா. இன்னும் 10 நிமிஷத்துல அவளுக்கு கால் வரும் பாரு. ஒரு வாரத்துக்கு இங்க வர்றீங்க, கல்யாணம் பண்றீங்க, அங்கேயே போயிடுறீங்க. லேட் பண்ணிடக்கூடாதுடா. நமக்கு அவ்வளோ நேரம். அவ கிளம்பி வரதுக்கு முன்னாடி நீயும் கிளம்பி வந்துரு. அவ கூடயே கிளம்பி வந்துடுறா. சரிம்மா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நேரத்தை கடத்த கூடாதுடா. உங்க அப்பா மனசு மாறினாலும் மாறிடுவாரு. நான் பேசிட்டு உங்ககிட்ட சொல்றேன். இப்படியாச்சும் மாத்திருவீங்க. என் அண்ணனை எப்படி மாத்தணும்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ போய் வேலையை மட்டும் பாரு. இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணத்தை முடிச்சு நீ அங்க போற. ஷாலு உன்னோட வைஃபா அங்க வருவா. வர வைக்கிறேன். எனக்கு என்னமோ சாம் மேல ரொம்ப சந்தேகமா இருக்குமா. எவ்வளவு சீக்கிரம் முடிக்கணுமா அவ்வளவு சீக்கிரம் முடிக்கணுமா? அவ அவங்க அப்பா சொன்னா என்ன வேணாலும் கேப்பாடா. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்ன 10 நிமிஷத்துல அவளுக்கு கால் வரும் பாரு. அதுல உன் அண்ணன் கிட்ட பேசுமா. எப்ப பார்த்தாலும் என் பொண்ணுக்கு பிடிச்சதான் நான் செய்வேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவரை மாத்து 10 நிமிஷத்துல கால் வரா மட்டும் இருக்கட்டுமா உனக்கு இருக்கு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ எந்த கவலையும் படாதடா. சரிம்மா, நான் வைக்கிறேம்மா.
அப்ப டிக்கெட் போட்டுட்டு தானே? போட்டுரு, 2 பேத்துக்கும் சேர்த்தே போட்டு. சாமும் இங்க வரணும், சாமையும் கூட்டிட்டு வா எப்படியாவது. அவன் கண்ணு முன்னாடியே கல்யாணம் ஆகணும் ஷாலுக்கு. சரிம்மா, வந்தா எல்லாரும் வரணுமேம்மா. பரவாயில்லடா, டிக்கெட்டை போடுறா. என்ன பொறுத்த வரைக்கும் சாம் முன்னாடி தான் அவளுக்கு கல்யாணமே ஆகணும். அதனால நீ எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க, நான் பேசிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். அப்புறம் சாம் இங்க இல்ல, நான் ஊருக்கு போயிட்டு வரேன். அவன் ஷாலு இங்க வந்தாலும் வந்துருவா, அதான் சொல்றேன். எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துடுறேன், நான் பாத்துக்கிறேன். சாம் முன்னாடியே அவங்க அம்மா முன்னாடி இருந்தா கல்யாணம் ஆகணும். அவங்க அம்மா கிட்ட போய் நான் பேசுறேன் இன்னைக்கு. அவங்க அம்மாவை எனக்கு நல்லாவே தெரியும், அன்னைக்கு தான் பார்த்தேன். சாம் தான் அவனை லவ் பண்ண பையனா, மறக்க முடியல போல இன்னும். அதனால அவன் முன்னாடியே ஷாலு கல்யாணம் ஆகணும். சரிம்மா, சரிங்க. எனக்கு என்னமோ சாம் அங்க போயிருக்கிறது சந்தேகமாவே இருக்குங்க. எவ்வளவு சீக்கிரம் நம்ம பையனுக்கும் ஷாலுக்கும் கல்யாணம் நடக்குதோ அதான் நமக்கும் நல்லதுங்க. அதனால சீக்கிரம் போயிட்டு அவர் மனசை எப்படி மாத்தணும்னு எனக்கு தெரியுங்க. வாமா, உட்கார் வா. எங்கன்னா மனசு கேக்குது, உட்காரலன்னா வரலன்னு. என்னாச்சு மாப்பிள்ள, என்னாச்சு? உங்க பொண்ணு நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறா. ஏன் பொண்ணு நினைச்சா? என்னாச்சுமா? எங்கன்னு போங்கன்னு, உங்க பொண்ணு கடைசி வரைக்கும் இப்படியே கல்யாணம் பண்ணி வைக்காமலே இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களானே? அவனை லவ் பண்ணவன் அவன் பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருக்கா, உங்க பொண்ணு இப்படியே இருக்கணும்னு நினைக்கிறீங்களானே? என்னன்னே இது நியாயம்? அவனால சந்தோஷமா தானே இருக்கா, உன் பொண்ணு சந்தோஷமா இருக்காளா? இல்லம்மா. என்னென்ன போன நீ வேற. அவன் நல்லா சந்தோஷமா அங்க வாழ்ந்துட்டு இருக்கா, உன் பொண்ணு தானே இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. உன் பொண்ணு நீ இல்லைன்னா வேற யாருன்னு பாத்துப்பா? அவளுக்கு புருஷன் ஒருத்தர் இருந்தா கூட அவன் பாத்துக்குவான், இப்ப யாருன்னு பாத்துக்குவா நீ இல்லனா? உனக்கு வேற உடம்பு வேற சரியில்லை. என்னென்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீ இல்லனா உன் பொண்ணு யாருன்னா பாத்துப்பா? நாங்க பாத்துட்டாலும் அவன் புருஷன் ஒருத்தர் வந்துட்டு அவன் நல்லா பாத்துப்பாளன்னு. நீ இல்லாத காலத்துல அவளை தனியா இருக்க வச்சு கஷ்டப்படுத்த வைக்கல அவனானு. அவதான் சின்ன பொண்ணு, இப்படி எல்லாம் பண்ணுவா, நீ அவகிட்டே கேட்டே செய்யறேங்கிறியேன்னு. இல்லம்மா, என் பொண்ணு கல்யாணம் எல்லாம் வேணாங்கிறா. என்னன்னு நீ சரி, சப்போஸ் கல்யாணமே அவ வேணாங்கிறா, கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணலன்னா என்னென்ன பண்ணுவ? அவனை லவ் பண்ணுவேன், கல்யாணம் பண்ணிட்டு நல்லா தானே இருக்கான். நீயும் உன் பொண்ணும் தானே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. அதை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு தூக்கம் கூட வரலன்னு 2 நாளா. என்னென்ன நீ இந்த தங்கச்சிய புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியன? உன் பொண்ணுக்கு ஒண்ணுன்னு தானே இவ்வளவு துடிக்கிறேன். என்ன நீ போனதுக்கு அப்புறம் நான் பாத்துக்கிட்ட மட்டும் ஒத்துக்குவாளன்னு? அதே அவளுக்கு ஒரு புருஷன் வந்துட்டா அவனே பாத்துப்பாளன்னு. என் வீட்டு மருமகளா அமுச்சு விடுன உன் பொண்ணு. இல்லடா, ஷாலுக்கு இதெல்லாம் பிடிக்காது. என்ன இப்ப உன் பொண்ணு கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கணும்னு நினைக்கிறியா? நீ என்னென்ன பேசிட்டு இருக்க? அவளுக்கு அப்படித்தானே சொல்லுவா, சின்ன பொண்ணுன்னு காதலிச்சிருக்கானே, இப்படி எல்லாம் தோணும்னு. அவனால சந்தோஷமா தானே வாழ்றான். உன் பொண்ணு மட்டும் கடைசியில கல்யாணம் பண்ணாதவளே போகணுமான்னு. அதுக்கப்புறம் யாருன்னு பாத்துப்பா? ஏன்னா உனக்கு புரிய மாட்டேங்குது. ஆமா, நான் போயிட்டா யாரு பாத்துப்பா என் பொண்ணு? நான் இன்னைக்கும் நாளைக்கும் தான் இருக்கேன். யாரு பாத்துப்பா என் பொண்ணு? உன் பொண்ணு நீயே கெடுக்கிறன்னு. என்னம்மா? அப்புறம் என்னன்னா அவ அப்படிதானே சொல்லுவா, நீ தானே பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவனை லவ் பண்ண பையன் நல்லா கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கேனா? அவனுக்கு ஒரு புள்ள இதெல்லாம் வந்துருச்சுன்னா ஷாலுவை பார்க்க கூட மாட்டானு. ஏன்னா உனக்கு அது புரிய மாட்டேங்குது. உன் பொண்ணோட வாழ்க்கை உன்னால மட்டும் தானே போகுது. நீ இல்லைன்னா யாருன்னே பாத்துப்பா உன் பொண்ணு. அவதான் சொல்லுவானே அப்படிதான், நீயாச்சும் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு. இல்ல, என் பொண்ணுக்கு இதெல்லாம் பிடிக்காதேம்மா, நான் என்ன பண்றது? அப்ப நீ இறந்து போன கூட உன் பொண்ணை யார் பாத்துப்பாங்கன்னு நீ நினைச்சிட்டு இருக்க? நானும் இவரோ பாத்துக்கிட்டாலும் அவன் புருஷன் பாக்குற மாதிரி வருமா? அதே அவளுக்கு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவன் புருஷன் நல்லா பாத்துப்பான்ல என்ன கடைசி வரைக்கும். இப்ப நான் மாப்பிள்ளைக்கு எங்கடா போறது? நான் இருக்கேன்னு. நான் இருக்கும் போது உனக்கு என்னென்ன கவலை? என் பையன் இருக்கான்னு. அவன் மாமா மாமான்னு உன்கிட்ட சின்ன வயசுல வருவான்னு. என்னன்னு நீ ஒரு பொண்ணு கூட எங்க வீட்டு மருமகளை அமுச்சு விட மாட்டியான்னு? இல்லடா, ஷாலுக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காதுடா. அப்போ உன் பொண்ணோட வாழ்க்கையை நீயே குழியில தேடி தள்ளி விடுன. என்னன்னு இவ்வளவு பேசியும் புரிய மாட்டேங்குது உனக்கு? இல்ல, நான் இன்னைக்கும் நாளைக்கும் தான் இருக்கேன். என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகியே ஆகணும். நான் இன்னைக்கு இருப்பேன், நாளைக்கு இல்லாம கூட இருப்பேன். ஆனா என் பொண்ணு சந்தோஷமா இருக்கும். உன் பொண்ணு பேச்ச கேட்காம நான் சொல்றதை கேளுன்னு. அவளுக்கு போன் அடிச்சு வர சொல்லுன்னு. நாளைக்கே நம்ம நிச்சயம் பண்றோம். போன் அடிச்சு வர சொல்லுன்னு. வர சொல்றேன். ஆனா எப்படி கேப்பா? ஆனா நீ சொன்னா உன் பொண்ணு எல்லாமே கேட்பானு. போன் அடின்னு. சரிடா, நான் கால் பண்ணி என் பொண்ணுக்கு பிடிக்காம செஞ்சனா தப்பா நினைச்சிட்டா. ஆனா உன் பொண்ணோட நல்லதுக்காக மட்டும் தானே நான் சொல்றேன். இப்ப இப்படிதானே இருக்கும். கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னா சந்தோஷமா வாழுவாங்கன்னு. நீ கால் பண்ணுன. சரிம்மா. சாம் அப்பா கால் பண்றாங்க. சரி, நீ பார்த்து பேசிட்டு வா. நான் ஒர்க் இருக்கு, கொஞ்சம் பாத்துட்டு வந்துடுறேன். சரி சார். டேய் இருடா, கால் பண்றாங்கல, பேசிட்டே இது பண்ணுவோம். சரி, எடு, கால் எடு. ஹலோப்பா, சொல்லுங்கப்பா. அம்மா ஷாலு. அப்பா சொல்லுங்கப்பா, என்னாச்சுப்பா? வாய்ஸ் இவ்ளோ டல்லா இருக்கு. அம்மா, நீ உடனே ஊருக்கு கிளம்பி வாமா. அப்பா ஏதாவது உடம்பு சரியில்லை? என்னாச்சுப்பா? நீ கொஞ்சம் கிளம்பி வாமா. சரிப்பா, இப்பவே வரேன்ப்பா. நாளைக்கு மார்னிங் நாங்க வந்துருவேன்ப்பா. உங்களுக்கு ஒண்ணும் இல்லப்பா? எனக்கு ஒண்ணும் இல்லடா, நீ கொஞ்சம் வாடா. சரிப்பா. டேய் என்னடா ஆச்சு அப்பாவுக்கு? ஒன்னும் இல்ல, உன்னை பார்க்கணும் போல இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம போலாம், டிக்கெட் புக் பண்றேன். பயப்படாத, ஒன்னும் இல்ல. நம்ம சீக்கிரமாவே அங்க போயிடும். ஹாய் ஷாலு. ரூம்குள்ள வரும்போது பெர்மிஷன் கேட்டு வரலாமே. சாரி ஷாலு, ஊருக்கு போறேன். நீங்க யாராவது வரீங்களா? ஆமா, கால் பண்ணிருந்தாரு, வர சொல்லியிருந்தாரு. வரீங்களா? ஆமா, கிளம்பணும். நீங்க போங்க, நாங்க வந்துக்கிறோம். இல்ல, எல்லாருமே வாங்களே போலாம். திவ்யா சஞ்சு எல்லாருமே வரணும். நான் தனியா டிக்கெட் போட்டு கூட்டிட்டு வந்துடுறேன். பரவாயில்ல, எல்லாரும் ஒன்னாவே போலாமே. சாம் எல்லாரும் ஒன்னாவே போலாம். சாம் போலாம்.
சரி ஓகேங்க, டிக்கெட் போட்டீங்களா? போடணும். நான் டிக்கெட் போட்டேன், போலாம். கேஷ் வாங்கிக்கோங்க. ஐயோ பரவாயில்ல, இருக்கட்டும் விடுங்க. இல்ல கேஷ் நான் கொடுத்துறேன், வாங்கிக்கோ. சரி சாம், சீக்கிரம் கிளம்புங்க, கிளம்பலாம். ஓகே, நான் கிளம்பி வந்துடுறேன். அண்ணே உன் பொண்ணு வந்துட்டாளாண்ணே, ஏர்போர்ட்ல இருந்து வந்துட்டு இருக்காங்கண்ணே. சரிம்மா, வரட்டும். இன்னைக்கே நிச்சயம் பண்றோம்னா அவளை போய் saree கட்டிட்டு வர சொல்லு. இப்படியே விட்டுட்டா அவ வாழ்க்கை தானே போகும். வீட்லயே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்கண்ணே, சிம்பிளாவே பண்ணி முடிச்சிருவானே. மோதிரம் வாங்கலையேம்மா? அண்ணே நான் வாங்கி வச்சுட்டேனே. சரிம்மா, அப்ப பண்ணிடலாம். சரி, வீட்லயே சும்மா ஒரு 4 தட்டை வச்சு பண்ணிடலான்னு. உனக்கு எதுவும் அதுல எதுவும் இல்லை என்ன? எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா மட்டும் போதும். நான் இல்லாத காலத்துல அவன் புருஷன் கூட அவ சந்தோஷமா இருந்தா போதுமா. இப்பவாவது உன் தங்கச்சி பேச்ச கேட்கணும்னு தோணுச்சே. நீயாச்சும் எனக்கு வந்து சொல்லி புரிய வச்சியம்மா. இல்லைன்னா கடைசி வரைக்கும் என் பொண்ணு கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன். நான் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அவ தனியா இருந்திருப்பாள. நான் இருந்த மாதிரி அவளும் இருந்துடக்கூடாதுமா. அவன் உன் பையன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும். நீ தான் பத்திரமா பாத்துக்கணும். என் பொண்ணு உங்களை நம்பிதான் விடுறேன். நீ கவலையே படாதன, உன் பொண்ணு என் பொண்ணு மாதிரி பார்த்து வச்சுக்கிறேன்னு. உன் பையனும் தங்க தட்டுல தாங்குற மாதிரி தாங்குவான். நீ கவலையே படாதன. உன் பொண்ணு தைரியமா எங்க கிட்ட கொடுக்கலாம். சரி, என்ன வந்துட போறாங்க, நீங்க போய் ரெடி ஆயிட்டுருங்க. சரிம்மா, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு தானே? எல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னு. உன் பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் சாரியை கட்டிட்டு வர சொல்லு. நானும் என் பையன் வந்ததுக்கு அப்புறம் அந்த கோட் ஷர்ட் எடுத்து போட்டு வர சொல்றேன். சரிம்மா. வீட்டுக்கு வந்துட்டா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்துரு. சரிம்மா. நீ சீக்கிரம் வாடா, டைம் இல்ல. சரிம்மா. அப்பா என்னப்பாச்சு, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல தானப்பா? இல்லம்மா, எனக்கு ஒண்ணும் இல்ல. ஒரு ரூம்ல ஒரு saree இருக்கும், அது கட்டிட்டு வாமா. என்னப்பா, எதுக்குப்பா? ஓமா, கட்டிட்டு வானா கட்டிட்டு வா. இந்த அப்பா சொன்னா கேட்க மாட்டியா? சரிப்பா. அப்பா என்னாச்சுப்பா? எதுக்குப்பா saree எல்லாம் மாத்திட்டு வர சொன்னீங்க? இன்னைக்கு உனக்கு என்கேஜ்மெண்ட்னா? என்ன லூசாப்பா நீங்க? அப்பா என்னப்பா நடக்குதுங்க? என்னப்பா? இல்லடா, நானே இன்னைக்கும் நாளைக்கும் இருக்கேன். என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? உன்னை காதலிச்ச சாம் அங்க சந்தோஷமா இருக்கான். இல்லடா, கல்யாணம் பண்ணி கூட எனக்காக. அப்பா என்னால முடியாதுப்பா. யாருப்பா மாப்பிள்ள? என் தங்கச்சியோட பையன் தான்ப்பா மாப்பிள்ள. அப்பா என்னப்பா பேசுறீங்க? அதெல்லாம் என்னால முடியவே முடியாதுப்பா. என்னால இந்த கல்யாணத்தை பண்ணிக்க முடியாதுப்பா. நான் இப்பவே ஊருக்கு கிளம்புறேன்ப்பா. உன் கால விழுகிறேன்டா, கல்யாணம் பண்ணி கூட. அப்பா எந்திரிங்கப்பா. நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கூட. அப்பா ப்ளீஸ்ப்பா எந்திரிங்கப்பா. இல்லடா, நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டே தான் ஆகணும். இன்னைக்கு உனக்கு என்கேஜ்மெண்ட் நடந்துதான்டா ஆகணும். இந்த அப்பன் சொல்ற கேட்க மாட்டியா? அப்பா சரிப்பா எந்திரிங்க. அப்பா நான் பாத்துக்கிறேன், எந்திரிங்கப்பா. எனக்கு தெரியும் என் பொண்ணு, நான் சொன்ன கேட்டுப்பா. அப்பா ஓகே தான், நான் சொல்றேன் ஒண்ணுப்பா. அதுக்கப்புறம் கேட்டு நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்கப்பா. அது சொன்னதுக்கு அப்புறமே நீங்க வேணான்னு சொல்லிடுவீங்கப்பா. ஏமா உன் அப்பா காலில் விழுந்துமா நீ இந்த கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற? உன் அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டாரு தெரியுமா? உன் அப்பாவை காலில் விழுக வச்சுதான் நீ சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறியா? ஐயோ என்ன பேசுறீங்க நீங்க? இல்லம்மா, உன் அப்பா காலில் விழுந்தாரு, அப்ப கூட நான் பண்ணிக்க மாட்டேங்கிறியே. அவரு நேத்தே நெஞ்ச புடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தாரு தெரியுமா? என் பொண்ணு இப்படியே இருக்கணுமான்னு சொல்லி நெஞ்ச புடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தாரு. டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகும்போது ஷாக்கான விஷயம் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு. ஐயோ அப்பா ஓகே தானப்பா. நான் ஒரு அப்பாவை காலில் விழுக வச்சதுக்கு அப்புறமா நான் பண்ணிக்க மாட்டேங்கிற. ஐயோ என்ன பேச விடுங்களேன். அம்மா, நீ இந்த கல்யாணத்தை பண்ணிக்கணுமா? அப்பா என்ன கொஞ்சம் பேச விடுங்கப்பா. ஆனா இப்படிப்பட்ட பொண்ணா இவருக்கு? அவரு நேத்து நெஞ்ச புடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு சொல்லியும் இப்படிதான் பண்றல. ஐயோ அப்பா. அப்பா என்ன பாச்சு, உங்களுக்கு ஓகே தானப்பா? அப்பா திடீர்னு எந்த முடிவு தேவையில்லாம எடுக்காதீங்கப்பா. அம்மா, அப்பா நெஞ்ச புடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு சொல்ற, அப்ப கூட நீ திருந்த மாட்டேங்கிற. பாவம், அவர் இப்ப கால விழுந்து நீ கேட்க மாட்டேங்கிறல. என்ன இன்னமும் அப்பா கால விழுகணும்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஏதாவது ஒரு விஷயம் அவர் மனசு கேட்காத மாதிரி சொல்லிட்டேன்னா அவருக்கு நெஞ்சு வலி திரும்பி வந்துருமா? கொஞ்சமாச்சும் அப்பா அப்பாக்கு வந்து கேட்டுப்பாரு. அப்பா சரி ஓகே, நான் பண்ணிக்கிறேன்ப்பா. எனக்கு நீங்க ரொம்ப முக்கியம்ப்பா, நான் பண்ணிக்கிறேன். நீங்க சொல்றத கேட்டுக்கிறேன்ப்பா. ஆனா உங்களுக்கு எதுவும் ஆக கூடாதுப்பா. நீங்க மட்டும்தான்ப்பா எனக்கு. சரிம்மா, வா போலாம். மாப்பிள்ள வந்துட்டாரா? வந்துட்டான்னு நினைக்கிறேன், நான் வா போலாம். வாமா. ஷாலு, இங்க என்ன நடக்குது? இதெல்லாம் எங்க கொண்டு வந்து இங்க வச்சிருக்காங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல ஷாலு. சாரி சாம், ரொம்ப ரொம்ப சாரி சார். இந்த இடத்தை விட்டு கிளம்பு சாம், ப்ளீஸ் சார். ஷாலு, என்னடி பேசுற? என்னடி நடக்குது இங்க? சாம் இந்த இடத்தை விட்டு கிளம்பு சாம், ப்ளீஸ் சார். நீ வருத்தப்படுறது என்னால பார்க்க முடியாது சார். அப்பா அந்த ரிங் எடுத்து போட்டு விடுங்க 2 பேத்து கையிலயும். ஷாலு. சாம் கார்த்திக் ரிங் எடுத்து மாட்டி விடுப்பா. உள்ளங்கையில் நானே உயிரை ஊற்றி பார்த்தேன் போவதாய் வரு. ஷாலு, ரிங் இங்க மாத்துறாங்க, அவனை பார்க்காம நீ எங்க பாத்துட்டு இருக்க? இப்ப அவனுக்கு மாட்டி விடு. உள்ளங்கையில் நானே உயிரை ஊற்றி பார்த்தேன் போவதாய் வருகிறாய் 100 முறைதானே. இன்றே விடை கொடு என்றுனை கேட்கின்ற வார்த்தையை மௌனத்தில் இடறுகிறார். உள்ளே நடைபெறும் நாடகம் பிரிவிடும் வேளையில் இடையில் தோன்றுகிறாய். தனித்தனி காயமாடப்பட. ஷாலு, மாப்பிள்ளைக்கு ரிங் போட்டு விடுமா. அப்பா சாம். நீ ரிங்க மாத்தி விடுமா, அவன் வருவான். அப்பா என்னம்மா மாட்டி விடுமா? நல்ல நேரம் முடிய போதுமா? உன் அப்பா உயிரோட இருக்கணும்லம்மா. பாவம், அவரு பாட்டி விடுமா. உள்ளங்கையில் நானே. மா ஷாலு. அப்பா எனக்கு கொஞ்ச நேரம் தனியா விடுங்கப்பா. விடுங்கண்ணா. ஆனா பயமா இருக்கேம்மா. ஒன்னும் இல்லைண்ணா, இன்னும் ஒரே வாரத்துல கல்யாணம்ண்ணா. சரிம்மா.
நீ பயப்படாதனா, உன் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை தான் கிடைக்க போகுது. உன் பொண்ணு எப்படி சந்தோஷமா இருக்க போறா நீயே பாருண்ணா. சாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கானோ அதை விட உன் பொண்ணு சந்தோஷமா இருப்பானா. என் பொண்ணு சந்தோஷமா இருந்தாலே போதும். உன் பேச்சை கேட்டு எல்லாம் பண்ற என் பொண்ணு கஷ்டப்பட மாட்டாள. உன் பொண்ணு கஷ்டப்பட மாட்டானா? இப்ப கஷ்டமா தான் இருக்கும், ஆனா ஒரு வாரத்துல அது சந்தோஷமா இருப்பானா. உன் பொண்ணு கஷ்டப்படுறான்னு சொல்லி அதுக்கப்புறம் கஷ்டப்பட வச்சிடாதனா. உன் பொண்ணு சந்தோஷமா தான் இருப்பா. அதான் உன் பேச்சை கேட்டு ரிங் மாத்திட்டாலே ஒரு வாரத்திலே கல்யாணத்தை வச்சிடலாம், இல்லைன்னா மாறிடுவா மனசு. சரிம்மா, ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாருங்க. என் பொண்ணு எல்லாத்துக்கும் முன்னாடி சந்தோஷமா இருந்தாலே போதும். அந்த சாமை விட உன் பொண்ணு தானே சந்தோஷமா இருப்பா. எதுக்கு உன் பொண்ணு விட்டுட்டு போகணுங்கிற அளவுக்கு கவலைப்படுவாங்க. நீ கவலையே படாதனா, சந்தோஷமா இருக்க போறாங்க. நான் 2 பேரும் நீ நிம்மதியா இருந்தா இன்னும் ஒரு வாரத்துல நாங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு கல்யாணத்தை வச்சிடலாம். பத்திரிக்கையெல்லாம் அடிச்சிடலாம். சரிம்மா, நான் உள்ள போறேம்மா. சரிண்ணா. ஆமாண்ணா, இங்க உங்க கூட ஒரு பொண்ணு இருப்பாளே, அவளை காணோண்ணா. அவ ஆபீஸ் போயிருக்காடா. என்னண்ணா வீட்டுல இவ்வளவு பெரிய நல்ல விஷயம் நடக்குது, என்னண்ணா ஆபீஸ் போயிருக்கா? இல்ல, நான் சொன்ன அவகிட்ட காலையிலேயே ஆபீஸ் போனோம், டக்கு டக்குன்னு கிளம்பி போனா. சரி விடுங்கண்ணா. எப்படா உன் அம்மாவோட புத்திசாலித்தனம்? சூப்பர்மா, அவருதான் ஒரு பொண்ணு சொல்றத கேப்பேன் இருந்தாரு. எப்படிமா? அதெல்லாம் அம்மா கிட்ட விட்டுட்டா எதை வேணாலும் செய்ய வேண்டாம். அண்ணனுக்கு உயிரே அவ பொண்ணுதான், அவ என்ன சொன்னாலும் கேட்பாங்க. நீ கவலையே படாதடா, நீ ஒரே வாரத்துல உனக்கு கல்யாணத்தை முடிக்கிற. நீயும் அவளும் அமெரிக்கா போறீங்க, சந்தோஷமா இருக்கீங்க. இந்த அம்மாவும் அப்பாவும் பார்த்துட்டு சந்தோஷமா இருக்கும். சரிம்மா. சரிம்மா, இங்கே இருக்க போறோமா? இன்னும் ஒரு வாரத்துக்கு இங்கே தாண்டா இருக்க போறோம். எப்ப வேணாலும் யாரு வேணாலும் வரலாம். அதனால நம்ம இந்த இடத்த விட்டு போயிடக்கூடாது. ஷாலு வேற ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு இருந்தா, நான் தான் பேச விடல. பேச விட்டு அவ்வளவுதான், நீ ஷாலு கூடயே இரு. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். லாக் பண்ணிட்டாலே டோர. எங்க வாசல்ல உட்காந்துட்டுறா. என்னம்மா காவல் காக்க வச்சிட்டீங்க? ஒரு பொண்ணு கிடைக்கணும்னா என்ன வேணாலும் பண்ணலாம். நான் என் அண்ணன் கூட இருக்கேன், நீ போய் உன் பொண்டாட்டி கூட இரு. ஒரு நாள் கூட ஷாலுவையும் அவங்க அப்பாவையும் பேச விடக்கூடாது. ஏதாவது வேலை கொடுத்துட்டே இருக்கணும். சரிம்மா, நீங்க அவரை பாத்துக்கோங்க, நான் ஷாலுவை பாத்துக்கிறேன். சரிடா. நீ ரொம்ப கஷ்டப்பட்டல சார். என் அத்தை ஒரு வாரத்தை கூட அப்பா கிட்ட பேச விடலடா. நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலடா சார். அவங்க ஆசைப்பட்டது ரொம்ப தப்பா ஷாலு? ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ஷாலு. உன்னை மட்டுமே நான் உண்மையா லவ் பண்ணேன்டி. என் அம்மா முதல்ல உன்கிட்ட இருந்து பிரிச்சாங்க, இப்போ உங்க அத்தை உன் கையில இந்த ரிங்க பார்க்கும் போது முடியலடி ஷாலு. எனக்கு வெறுப்பா இருக்கு சார் இந்த ரிங்க பார்க்கும் போது. எனக்கு பிடிக்காத விஷயம் என் கையில இருக்க கூடாதுன்னு கழட்டி தூக்கி வீசிட்டேன் சார். இப்ப என்ன சார் பண்ண போறோம் நம்ம? நீ அழுந்துட்டு போனதை என்னால பார்க்க முடியல சார். ஷாலு, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ஷாலு. ஏன் சந்திச்சோம் ஷாலு? நமக்கு ஏன் ஷாலு இவ்வளவு பிரச்சனை வருது? உன் அப்பாக்காக ஏன் இந்த ஊரை விட்டு நான் போறேன் ஷாலு. நான் ரிட்டன் அமெரிக்காவே போறேன் ஷாலு. நதியில் தெரியும் நிலவின் உருவம் நதிக்கு சொந்தமில்லை. நினைப்பதெல்லாம் நடக்கும் வாழ்க்கை யாருக்கும் அமைவதில்லை. உனக்கும் எனக்கும் விழுந்த முடிச்சு தானாய் விழுந்ததில்லை. உலக உருண்டை உடையும் போது காதல் உடைவதில்லை. மின்மினி தேசத்து சொந்தக்காரன் விண்மீன் கேட்பது தவறாகும். வரலாற்றில் வாழ்கின்ற காதல் எல்லாம் வலியோடு போராடும் காதல் தான்.